ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து ஒரு ஓஷன் கிரியேட் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு லேயர் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். லூமியன்ல நீங்க பண்றது ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன். ஸோ ஓஷனுக்கு வந்து ரொம்பலாம் நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஓஷன் கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா போதும். எனக்கு வந்து என்ன ஆகும், ஓஷன் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த கிட்ட போகும்போது அப்படியே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு வாட்டர் ஃபீல் வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படி கிட்ட போகும்போது நம்மளுக்கு அந்த வாட்டர் ஃபீல் தெரியும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஓஷனோட ஹைட் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம், ரொம்ப வைக்காதீங்க, ஓரளவு. ஸோ வச்சுட்டு வேவ் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா வேவ் வேணும் எனக்கு, அந்த ஒரு இன்டென்சிட்டி வந்து நிறையா வேணும் அப்படின்னா டர்புலேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டர்புலேட்டிங் அது வந்து அதோட அலைகளோட ஹைட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்னென்னா சியோட ஹைட்டு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ தரக்குள்ளே இருக்கும், ஓகேவா. இப்போ வந்து நார்மலாக இருக்குது. ஸோ இதை வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ உள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் வந்து எவ்வளோ டீப்பாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதோட ஹைட்டு தான் வந்து என்னது, சியோட ஹைட்டு. நான் இன்க்ரீஸ் பண்ண சியோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நல்லா ஆழமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்னும் ஹைட்டாக போயிடும். பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் ஜூம் அவுட் பண்ணுறேன், எனக்கு ஜூம் அவுட் ஆக மாட்டுது. ஸோ அப்போ ரொம்ப ஹைட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சி வேணுங்கிற அளவுக்கு ஹைட்டு வந்து டிஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ சியோட கலரும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிறத எனக்கு பிளாக் கலராகவும் மாற்ற முடியும். ஸோ இது வேறு கலராக மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம், ஓகேவா. ஸோ எனக்கு ஷீ வந்து ஒரு இந்த கலரில் தான் இருக்குது, ரைட்டா. ஸோ இந்த கலரில் வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது பெயிண்டெல்லாம் அடுத்து நான் சொல்கிறேன், பெயிண்ட்டு லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ இன்டென்சிட்டி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அலை வந்து நிறையா வர மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். டர்பிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டர்பிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் அந்த காற்று அதிகம் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், ரைட்டா. ஸோ இதுக்கான எஃபெக்ட் சவுண்டு கொடுக்கலாம், சியோட சவுண்டு கொடுக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு இது மேலே வந்து ஒரு ஷிப்பு வைக்கணும் அப்படின்னா நம்மளால் வைக்க முடியும். ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா, ஸோ பிளேஸ் மோடில் எனக்கு வந்து ஷிப்பு வேணும். ஸோ ஷிப்பு எதில் இருக்குதுன்னு பாருங்கள், இந்த இருக்குது. ஸோ போட்ஸில் வந்து எனக்கு வந்து ஒரு ஷிப் இருக்குது. இந்த ஷிப்பை வந்து எடுத்து நான் வச்சிட்றேன், ஓகேவா. ஸோ இதே மாதிரி நிறையா சின்ன சின்ன போட்ஸ் வேணும், இந்த மாதிரினாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷிப்பு வேணாலும் ஓகே, வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இது வந்து கிரியேட் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இந்த ஷிப்புக்கான கலர் வந்து ஒரு பிளாக் இல்லாமல் ஒரு ப்ளூ கலர் மாதிரி, ஒரு எல்லோ கலர் மாதிரி கூட வைக்கலாம். ஸோ லைட்டு வந்து எரியிற மாதிரி வைக்கலாம். மெட்டாலிக் பெயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் மெட்டாலிக் ஃபினிஷ் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும், ஓகேவா. இப்போ இதை என்ன சொல்கிறேன், சி வந்து எல்லாம் ஒரே லேயர். ஸோ இங்கே லேயர் இருக்கா. ஸோ இப்போ நான் கட் பண்ணேன்னா இந்த லேயரை வந்து ஆஃப் பண்ண முடியாது, ஏன்னா அது கரெக்ட் லேயர். இப்போ நான் லேயர் ஸ்விட்ச் பண்ணுறேன், ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் ஆஃப் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது, அந்த திங்ஸ் ஃபுல்லாகவே வந்து என்னது, எனக்கு ஒரு லேயரில் இருக்குது, ஓகேவா. இந்த லேயருங்கிறது வந்து இந்த இதுக்கு வராது, ஒன்லி திங்ஸுக்கு மட்டும் தான் வரும், அந்த ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் வரும், ஓகேவா. ஸோ இப்போ லேயர் 1 வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஷோ ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேயர் 1ல் வந்துட்டு லேயர் 2 வந்துட்டேன். லேயர் 2ல் வந்து ஒரு ட்ரீ வந்து எடுத்து வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரீ வந்து வைக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த ட்ரீ பிளேஸ் பண்ணிட்டேன், நான் நல்லா ஸ்கேல் பண்ணிடுறேன், ஓகேவா. ஸ்கேல் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் உள்ளே வந்து டெப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சும்மா வச்சுக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த லேயர் 1ல் உள்ளது வந்து வேணும், லேயர் 2ல் உள்ளது வேணாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லேயர் 2 மட்டும் என்ன பண்ண முடியும், என்னால் ஹைட் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு பில்டிங்கை இம்போர்ட் பண்ணிக்கலாம். பில்டிங் வந்து ஒரு லேயர், நேச்சர் வந்து ஒரு லேயர், லைட்ஸ்லாம் ஒரு லேயரு, இந்த மாதிரி வந்து தனித்தனி லேயராக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த லேயரை நம்ம ரீநேமும் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ண முடியும்,
இந்த இடத்த கிளிக் பண்ணால் ஹைட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இப்படி கிளிக் பண்ணுறேன், மேலே லேயருக்கு மேலே கிளிக் பண்ணேன்னா வந்து எனக்கு ரீநேம் ஆகாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ண முடியும். ஸோ எனக்கு வேணான்னா நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுறேன். இதை இப்படி டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோவில், அந்த வீடியோ பார்த்துருவேன். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு வந்து இப்போ இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டா, ஸோ நான் இதுக்காக நான் டெலிட் கிளிக் பண்ணுறேன்னா காட்டாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு ஃபோல்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிரான்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணால் தான் அந்த நோட் பாயிண்ட்ஸ் தெரியும். அப்போ தான் வந்து என்னால் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் வந்து டெலிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சிக்கு போய் சி ஆஃப் பண்ணிடுறேன், ஓஷனாக ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது, ஓஷன் வந்து ஆஃப் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ ரொம்ப ஹைட்டில் இருந்திருக்கு ஓஷனு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஜூம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பெயிண்ட். ஸோ பெயிண்டில் வந்து இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாத் மாதிரி எனக்கு வந்து வேணும். ஸோ இந்த மாதிரி பாத் மாதிரி வேணும். ஸோ கொஞ்சம் இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத் மாதிரி எனக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அதெல்லாம் நம்ம ஸ்கெட்சப்பில் பண்ணிக்கலாம். லைக் ஒரு பாத் மாதிரி போட்டுட்டு, இருந்தாலும் கொஞ்சம் சாண்டு அந்த மாதிரி வேணும்னா இப்போ இதே நீங்கள் எடிட் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஒரு கிராஸ் டைப் வேணும், சாண்ட் டைப் வேணும், ஸோ எஜிப் சாண்ட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் சாண்டு கொடுத்துருப்பாங்க. அது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் கிராஸு. ஸோ இதையும் நீங்கள் ஆன் பண்ணால் போதும். ஆன் பண்ணிவிட்டு ஒன்றுலேயும் போயிட்டு பிக் பண்ணால் போதும். ஸோ எனக்கு இந்த பூ வேணும். ஸோ அகெயின் வந்து கொஞ்சம் லீவ்ஸ் கிடக்கணும். ஸோ அகெயின் வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 இருக்கணும்னு நான் போட்டுட்டேன். எனக்கு வந்து பாருங்கள், ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்ப்ரெட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிக்ரீஸ் பண்ணால் கிட்ட இருக்கும், இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரேண்டம் சைஸ்னால் 1-2 பெருசு சிறுசுட்டு இருக்கும். ஸோ கிராஸ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் கிராஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கிராஸ் ஹைட்டு, ஸோ கிராஸோட வைல்ட்னஸ் வந்து அது வந்து இந்த மாதிரி டார்க்னஸ் வந்து எவ்வளோ, அதாவது கும்பலாக வந்து டார்க்காக இருக்கும், மீதி இடத்துல வந்து கிராஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிராஸ் வைல்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும், இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகேவா? ஸோ விட்டு அங்கங்கே காலாமல் வச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பூவெல்லாம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த பூவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட்டு வந்து கிட்ட இருக்கணும். ஸோ சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ ரேண்டம் சைஸ் கொடுத்தாலும் உங்கள் விருப்பம் தான். ஸோ அதே மாதிரி லீவ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எனக்கு இங்கேன்னு மட்டும் இல்லை, நான் எங்கே திருப்பி எங்கே ஜூம் பண்ணாலும் எனக்கு அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த ஹோல் சர்ஃபேஸ்லேயே எனக்கு இதே மாதிரி தான் வந்து என்ன ஆயிருக்கும், கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா. ஸோ சாஃப்ட்வேர் வந்து எதில் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ எண்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி வந்து எனக்கு வீடியோ போடணும்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.